ஹாய் கைஸ், ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த அகரோட வேக்யூம் கிளீனர்ஸ் வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வீக் டேஸ்லாம் ஒர்க் பண்ணுறனால வீக்கெண்டில் தான் ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த ஃபேனில் எல்லாம் டஸ்ட் எல்லாம் இருந்தால் சுத்தமாகவே பிடிக்காது. கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலும் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால அது க்ளோத்லலாம் க்ளீன் பண்ணால் ரொம்பவே இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் மெயினாக இந்த வேக்யூம் கிளீனர் வாங்கினேன். ஸோ இதோட ஹோல் க்ளீனிங் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ ஆல்ரெடி நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரியலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கோட் பார்த்தீங்கன்னா இதில் 5 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கார் க்ளீன் பண்ணுறது வெளில அவுட் சைட் வந்து தானே நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ நான் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கார் க்ளீன் பண்ண போகிறோம். காரில் கீழே இருக்கும் இல்லையா மேட்டு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த நார்மல் அட்டாச்மெண்ட்டு. இதை யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, எல்லா டஸ்ட்டையும் நல்லாவே க்ளீன் பண்ணுது. பட் சவுண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் 800 வாட்டுக்கு இது நார்மல் சவுண்டு தான். இது வந்து கார் சீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அட்டாச்மெண்ட்டு ஜஸ்ட் இப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணாச்சு. ஆல்மோஸ்ட் சீட்டு இன்சைடு இருந்த டஸ்ட் கூட எல்லாமே நல்லாவே க்ளீன் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ரஷ், இது வந்து காரோட டேஷ்போர்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ ஆன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இந்த மல்டி பர்பஸ் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி சீட்டு மேலே இருக்கிற இல்லைனா காரு டேஷ்போர்டில் இருக்கிற இந்த மாதிரி டஸ்ட் எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண முடியும். ஆல்சோ கார்பெட் அண்டு பெட்டையுமே நம்ம இதில் க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட சக்ஷன் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதில் நான் நோட்டீஸ் பண்ண மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட ரேஷ் கண்டெய்னர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம கண்டினியூஸாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இதை எம்டி பண்ணிட்டு தான் நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ண முடியும். ஆல்சோ நம்ம கண்டினியூஸாக க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஹீட் ஃபீல் ஆச்சுன்னா இது வந்து கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா இதை பிடிக்க முடியாது. ஆல்சோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்பவே நாய்ஸ் வருது. ஸோ நைட் டைமில் இல்லை நீங்கள் ரெண்டட் ஹவுஸ்லாம் இருக்கீங்கன்னா இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கிளியராக சொல்லணும்னா இது லைட் கிளீனிங்க்கு சூட்டபிளாக இருக்கும், டீப் கிளீனிங்க்கு பர்ஃபெக்ட் இல்ல. ஃபைனலா சொல்லணும்னா இந்த அகாரோ ரெகல் ஹேண்டல்டு வேக்யூம் கிளீனர் ஒரு என்ட்ரி லெவல் வேக்யூம் கிளீனர் தான். 1500 பட்ஜெட்டுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்குன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லலாம். வீக் கிளீனிங், கார் கிளீனிங், சோஃபா கிளீனிங், பெட் கிளீனிங்லாம் இது சூட்டபிளா இருக்கும். பட் ஃபுல் ஹவுஸ் கிளீனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. ஸோ உங்க யூசேஜுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்து தான் வாங்கணும். இதோட பையிங் லிங்க் வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் கேஜெட் ரிவ்யூஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.